பிரேவிஸ் அவருக்கு பிரத்யேகமா நம்ம எம்எஸ் தோனி அவர் தந்த ரொம்ப பெரிய மிகப்பெரிய இன்ப அதிர்ச்சி. புறப்படுறதுக்கு முன்னாடி பிரேவிஸ் நம்ம எம்எஸ் தோனி அவர் காலில் மொத்த விருதையும் வச்சு ஆசீர்வாதம் வாங்கி ஒரு மிகப்பெரிய மரியாதையை நம்ம எம்எஸ் தோனி அவருக்கு பிரேவிஸ் செஞ்சிருக்காரு. ஸோ இதை பத்தி பிரேவிஸ் அவர் சொன்ன விஷயம் தற்போது பயங்கரமா வைரல் ஆகிக்கிட்டு வருது. ஸோ அந்த வகையில் பிரேவிஸ் அவருக்கு 1 இல்ல 2 இல்ல 3 விருது, ஆட்ட நாயகன் விருது, சூப்பர் ஸ்ட்ரைக்கர் விருது, அதிக சிக்ஸர்கள் அடிச்ச விருது, இப்படி 3 விருது வரிசையா பிரேவிஸ் அவர் வாங்கியிருக்காரு. இந்த 3 விருதையும் வாங்குறப்ப நம்ம எம்எஸ் தோனி ரொம்ப பெரிய சர்ப்ரைஸ் பிரேவிஸ் அவருக்கு கொடுத்திருக்காரு. அதாவது நம்ம எம்எஸ் தோனி இதுக்கு முன்னாடி மற்ற பிளேயர்கள், நம்ம சிஎஸ்கே பிளேயர்கள் யாராச்சும் விருது வாங்குறப்ப அந்த இடத்துல வந்து நின்று அந்த விருதை வாங்க போற பிளேயரை எப்பயுமே நம்ம தோனி அவர்கள் பக்கத்தில் நின்று ஒரு என்கரேஜ் பண்ண மாதிரியான அந்த சாதாரண விஷயத்துல நம்ம தோனி அவர் ஈடுபட்டதே கிடையாது. ஆனா இன்னைக்கு பிரேவிஸ் அவர் விருதை வாங்க போறாரு, பக்கத்துல பார்த்தா நம்ம எம்எஸ் தோனி அவர் நின்றுகிட்டு பிரேவிஸ் அவருக்கு கைத்தட்டி அவரை அனுப்பி வச்சிருக்காரு விருதை வாங்கறதுக்கு. சோ இதை பிரேவிஸ் அவர் மட்டும் கிடையாது, வேற யாருமே சத்தியமா எதிர்பார்க்கல. இதுக்கு முன்னாடி நம்ம எம்எஸ் தோனி எந்த ஒரு பிளேயருமே அவங்க விருது வாங்க போறப்ப அவங்கள அனுப்பி வச்சது கிடையாது. பிரேவிஸ் அவருக்கு நம்ம எம்எஸ் தோனி இந்த இடத்துல ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லணும். இப்படி இருக்க எல்லா விருதையுமே வாங்கின பிரேவிஸ் அதை எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்து நம்ம தோனி அவர்கிட்ட விருதுகளை தந்தது மட்டும் இல்லாம நம்ம தோனி காலையும் அந்த இடத்துல பிரேவிஸ் விழுந்திருக்காரு. ஸோ அதே போல ஆட்டநாயகன் விருது வாங்கின பிரேவிஸ் நம்ம தோனி அவரை பத்தி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆண்டு ஐபிஎல்ல நான் வந்து உண்மையாகவே சிஎஸ்கே அணில விளையாடுவேன் அப்படின்னு சத்தியமா எதிர்பார்க்கல. கரெக்டா 12ஆம் தேதி அன்னைக்கு தான் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் தோனி அவர் உங்களை சிஎஸ்கே அணிக்காக விளையாட கூப்பிடுறாரு அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த 12ஆம் தேதி அந்த 12ஆம் நம்பர் தான் என்னுடைய சிஎஸ்கே அணியின் ஜெர்சி நம்பராக இருக்கணும் அப்படின்னு நான் கேட்டு வாங்கியிருக்கேன். ஸோ அந்த அளவுக்கு நான் சிஎஸ்கே அணி மேல பற்று வச்சிருக்கேன். முக்கியமா தோனி அவர்கிட்ட விளையாடுறத நான் மிகப்பெரிய பாக்கியமா நினைக்கிறேன். அதே போல ஐபிஎல் மாதிரியான ஒரு டோர்னமெண்ட்ல விளையாடுறதுக்கு ரொம்ப பெரிய பாக்கியம் அதிர்ஷ்டம் இருக்கணும். முக்கியமா இந்த மிகப்பெரிய ஸ்டேடியம்ல இன்னைக்கு நான் விளையாண்டதே மிகப்பெரிய சந்தோஷமான விஷயமா நினைக்கிறேன். முக்கியமா சிஎஸ்கே அணிக்காக 1/2 அடிச்சு இப்ப இந்த ஆட்ட நாயகன் விருதையும் வாங்குறப்ப இதுவரைக்கும் என் வாழ்நாள்ல அடையாத மிகப்பெரிய சந்தோஷத்தை அடைஞ்சிருக்கேன். இது எல்லாமே தோனி அவரால் தான் எனக்கு கிடைச்சிருக்கு. அதே போல தொடர்ந்து அடுத்தடுத்த வருடங்கள் சிஎஸ்கே அணியில நான் பயணம் பண்ண போறேன் அப்படிங்கிறத நினைக்கிறப்பவே அளவற்ற மகிழ்ச்சி எனக்கு ஏற்படுது அப்படின்னு பிரேவிஸ் இன்னைக்கு ஆட்டநாயகன் விருது வாங்கியிருக்காரு. 10 குறைக்கு கூடவே 3 விருது வாங்கியிருக்காரு. அந்த எல்லா விருதையுமே நம்ம தோனி அவர் காலில் வச்சு தோனி அவர்கிட்ட ஆசீர்வாதமும் வாங்கிட்டு புறப்பட்டதுக்கு முன்னாடி இந்த மிகப்பெரிய செயலை நம்ம தோனிக்காக பிரேவிஸ் அவர் செஞ்சிருக்காரு. அதே போல நம்ம எம்எஸ் தோனி அவர் கூட பாத்தீங்கன்னா எந்த ஒரு பிளேயருக்காகவும் முன்னாடி வந்து நின்று அவங்க விருது வாங்க போறப்ப நம்ம தோனி அவங்களுக்காக சேர் பண்ணது கிடையாது. ஆனா இன்னைக்கு பிரேவிஸ் அவருக்காக நம்ம தோனி அந்த இடத்துல வந்து நின்று பிரேவிஸ் அவரை அனுப்பி வச்ச இந்த தருணம் பார்க்குற எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருந்துச்சு. அதே போல பிரேவிஸ் அவர் செஞ்ச விஷயமும் தற்போது வைரல் ஆகிக்கிட்டு வருது. ஸோ நம்ம எம்எஸ் தோனி பிரேவிஸ் அவருக்காக செஞ்ச செய்கை, பிரேவிஸ் நம்ம தோனி அவருக்காக செஞ்ச செய்கை, இது இரண்டை பத்தியும் உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத சொல்லுங்க.